வணக்க நண்பர்கள், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சாம் தமிழ் வீடியோஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்கள் ஸ்லோவான லேப்டாப்பை பயங்கர ஃபாஸ்ட்டாக மாற்றுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேப்டாப்பை எப்படி ஃபாஸ்ட்டாக மாற்றுறது இந்த வீடியோவில் எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலை, எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாருடைய லேப்டாப்லேயும் அவைலபிளாக இருக்கக்கூடியது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த லேப்டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவான லேப்டாப் தான். இதை நம்ம எப்படி ஸ்பீட் ஆக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம விண்டோஸ் +R அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, இது பேர் தான் ரன் கமாண்டு. ஓகே, இந்த ரன் கமாண்டில் ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்மால் லெட்ரு தான். TEMP டெம்ப்னு டைப் பண்ணிவிட்டு கமாண்டை ரன் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ரன் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க கேட்ச் ஃபைல்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. Ctrl+A செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலீட் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆயிரும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஃபோல்டர்ஸ். ஓகேங்களா, சில இது இந்த மாதிரி டெலீட் பண்ண முடியாது, அதெல்லாம் அப்படி விட்டுருங்க. ஓகே, இதன் மூலமாக அது கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகும். அதாவது இந்த கேட்ச் ஃபைல்ஸ் வந்து அதிகமாக சேவ் ஆக உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்க வந்து டெலீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு, ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பியும் விண்டோஸ் +R அமைக்கிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி டெம்ப்னு டைப் அடித்தோம் இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமைக்கி இது % சிம்பிள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து TEMP அது கீழே ஏற்கனவே காட்டுது. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சது தான், அதனால் காட்டுது. ஓகே, இப்போ திருப்பியும் % சிம்பிள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த கமாண்டை ஓகே கொடுத்து ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதுலேயும் நிறைய கேட்ச் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த கேட்ச் ஃபைல்ஸும் உங்களுடைய சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோவாகும். ஓகேங்களா, அதனால் இந்த கேட்ச் ஃபைல்ஸை Ctrl+A செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் + டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்பீடாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகேயா, இதையும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்க பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க நம்ம அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ட்ரிக் பண்ண போகிறோன்னா, திருப்பியும் அதே விண்டோஸ் +R அமைக்கிட்டு PREFETCH ப்ரிஃபெக்ட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா, நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாமே கீழே காட்டுது. ப்ரிஃபெக்ட்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கேட்ச் ஃபைல்ஸ் தான், தேவையில்லாத ஃபோல்டர்ஸ். இதெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு விட்ருங்க. இதுதான் உங்களோட கம்ப்யூட்டர் ரொம்பவே ஸ்லோவாக்குறது. ஓகேங்களா, இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது பாருங்களேன். இது எல்லாத்தையும் Ctrl+A அமைக்கி ஷிஃப்ட் டெலீட் அமைக்கி விட்ருங்க. எல்லாமே வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆயிரும். இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிறது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்ப்யூட்டரோட ஹெல்த்தும் அதிகரிக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்கில் எதை பற்றி பார்க்க வரோம்னா, திருப்பி விண்டோஸ் +R அமைக்கிட்டு ஏற்கனவே நம்ம ப்ரிஃபெக்ட்ஸ்னு அடித்தோம் இல்லையா, அதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு க்ளீன் MGR அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா, க்ளீன் மேனேஜர், அதாவது அதுக்கு தான் க்ளீன் MGR. ஓகேங்களா, இந்த கமெண்ட் நம்ம ரன் பண்ணணும். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். சி டிஸ்க் இருக்கு இல்லையா, இதில் உள்ள தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணலாம். இப்போது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். உள்ள எல்லா ஃபைல்ஸும் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லாத டெம்பரவரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சு விட்றலாம். ஓகே, இதில் இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் டெம்பரரி ஃபைல்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸும் இருக்குது. இதெல்லாம் உங்கள் லேப்டாப்பை ஸ்டோரேஜை ரொம்ப அடைச்சி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது லேப்டாப் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண விடாமல் ரொம்பவே ஸ்லோவாக ரன் பண்ண விடும். ஓகேங்களா, இப்போ இதில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அமுக்குனீங்கன்னா டெலீட் ஃபைல்ஸ் கொடுத்து அவ்வளோவும் டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். டெலீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப் வந்து ரொம்பவே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். லேப்டாப்பை ஸ்பீடாக யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.